Is democracy still alive? If it is, then why are we still forced to fight even for our basic rights? Why must we go on hunger strikes? Is this what we call democracy? மக்களாட்சி இன்னும் உயிருடன் உள்ளதா? அப்படி என்றால் நாம் ஏன் நம் அடிப்படை உரிமைகளுக்காக கூட போராடி கொண்டிருக்கிறோம்? அதுவும் சாகும் வரையிலான உண்ணாவிரதம். இதற்கு பெயர்தான் மக்களாட்சியா? அன்று நாம் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். அதனால் உரிமைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடினோம். ஆனால் இன்னைக்கு நாம் யாருக்கும் அடிமையே இல்லையே. இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களாட்சி தானே இருக்கு. அப்படி இருந்தும் இன்னமும் நாம் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அதுவும் எதுக்காக? கல்வி, மருத்துவம் அப்படின்ற மிக முக்கியமான அடிப்படை உரிமைக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த நிலைமைக்கு யார் காரணம்? கல்வித்துறை அமைச்சரா, இல்லை அரசாங்கமா, இல்லை நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணாங்களே அதில் நடந்த குளறுபடிகளா, இல்லை தற்கொலை பண்ணாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா? இல்லை, இவங்க எல்லாமே இதில் இரண்டாம் பட்ச காரணம் மட்டும்தான். முதற்காரணம் ஓட்டு போட்ட மக்களாகிய நாம தான். எஸ், மக்களாட்சினா என்னன்னே தெரியாமல் ஓட்டு போட்ட மக்களாகிய நாம தான் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம். புரியல? புரிகிற மாதிரியே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மள நிறைய பேர் மக்களாட்சி அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் ஓட்டு போடுறது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் உண்மை அது மட்டும் கிடையாது, அதுக்கும் மேலே இருக்குது. நாம் ஸ்கூலில் படிக்கும்போது மக்களாட்சி அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் படித்தோம். அதாவது மக்களால், மக்களுக்காக, மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு. அன்னைக்கு இதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்கான வயசு நமக்கு இல்லை அப்படின்னால என்னமோ தெரில, இன்னைக்கு வரைக்கும் இதோட அர்த்தத்தை நாம் புரிஞ்சிக்கவே இல்லை. இது சிம்பிளாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். மக்களால், அதாவது குடிமக்களாகிய நாம், மக்களுக்காக, அதாவது நமக்காக, மக்களே, அதாவது நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யும்? நமக்கான பிரச்சனைகளை நமக்கு பொதுவாக நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக அரசாங்கத்துக்கிட்ட பேசி அதுக்கான தீர்வுகளை செஞ்சு கொடுக்கறது. அதே மாதிரி நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி அரசாங்கத்துக்கிட்ட பேசி இது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, இது அவங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறது. அதாவது நம்முடைய தேவைகள் மற்றும் நம்முடைய பிரச்சனைகள் இதை பற்றி நாம் இவங்ககிட்ட தான் சொல்லுவோம். மாநில அரசு அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர், மத்திய அரசு அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர், இவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம். இவங்க நமக்கு பொதுவாக ரெப்ரசன்டேட்டிவாக அரசாங்கத்திட்ட பேசி அதுக்கான தீர்வுகளை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இல்லை, செஞ்சு கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை, இதுதான் அவங்களுடைய கடமை. ஒரு டாக்டருக்கு எப்படி உயிரை காப்பாற்றுறது ஒரு கடமையோ, ஒரு விவசாயிக்கு எப்படி பயிரை விளைவிக்கிறது ஒரு கடமையோ, ஒரு இராணுவ வீரனுக்கு எப்படி நாட்டை காப்பாற்றுறது ஒரு கடமையோ, அது மாதிரி தான் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கான தீர்வை அரசாங்கத்துக்கிட்ட பேசி வாங்கி கொடுக்கறது, செஞ்சு கொடுக்கறது தான் அவங்களுடைய கடமை. எம்எல்ஏ, எம்பி, மந்திரிகளை நீங்க வச்ச வேலைக்காரங்க. இந்தியாலேயே பெரிய வேலைக்காரர் யார் தெரியுமா? பிரதம மந்திரி. தமிழ்நாட்டிலே பெரிய வேலைக்காரர் யார் தெரியுமா? முதல் மந்திரி. நான் சொல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சொல்லுது. பெரிய வேலைக்காரங்க கிட்ட இந்த முதலாளிகளோட தேவைகளை எல்லாம் சொல்லி பூர்த்தி செஞ்சு வைக்கிற சின்ன வேலைக்காரங்க தான் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும். ஒரு ஏஜென்ட் மாதிரி, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக மக்கள் ரோட்ல இறங்கி போராடுறாங்க அப்படின்னா அங்க அரசாங்கத்தின் தவறு மட்டும் கிடையாது. அந்த பிரச்சனையின் தன்மையை பொறுத்து அது மாநில அரசு சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், இல்லை மத்திய அரசு தொடர்புடைய பிரச்சனையா இருக்கலாம். அதனுடன் தொடர்புடைய சட்டமன்ற அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கடமையை சரியா செய்யல அப்படிங்கிறதா உண்மை. அதற்கு சம்மந்தப்பட்ட அந்த மக்களின் பிரதிநிதி அவங்களுடைய பிரச்சனையை அவங்ககிட்ட கேட்டு அதுக்கான தீர்வை அரசாங்கத்திடம் பேசி இருந்தாரு அப்படின்னா மக்கள் அங்க போராடுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்கும். இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத, செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கான பொது வாழ்க்கைக்கு வந்த அதையெல்லாம் அவர் கண்டுக்காம விட்டதன் விளைவு தான் மக்கள் ரோட்ல இறங்கி போராடுற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய அறியாமை தான். அரசாங்கத்தை எதிர்த்தும் அந்த பிரச்சனை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்குறோம். நாம் ஒரு பிரச்சனைக்காக போராடுறோம், ஒரு திட்டத்தை எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம போராடுறோம். ஆனால் என்னைக்காவது எங்களுடைய பிரச்சனையை எங்களுக்கு பொதுவாக எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நின்று அரசாங்கத்துக்கிட்ட பேசி அதுக்கான தீர்வை செஞ்சு கொடுப்ப அப்படின்னு நம்பி தானே நாங்கள் எல்லாரும் உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஆனால் எங்களுடைய பிரச்சனைக்காக எங்களை இப்போ நடு ரோட்டில் போராட விட்டுட்டியடா அப்படின்னு
ஒரு நாளாவது ஒரு தடவையாவது நாம தேர்ந்தெடுத்த உறுப்பினரை நோக்கி நாம கேள்வி கேட்டிருக்கோமா? இல்லையே. ஏன்? ஏன்னா அப்படி ஒரு விஷயமா நமக்கு தெரியாது. எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் ஒரு ஏஜென்ட் மாதிரி, போஸ்ட்மேன் மாதிரி நாங்கெல்லாம் சரியா வேலை செய்யலன்னா அட்டையை பிடிச்சி ஏன்டா நான் செய்யலன்னு சப்பு சப்புன்னு கள்ளத்துல நாலு ஆரம்பிக்கலாம். காரணம், ஓட்டு போடுற நம்ம யாருமே நம்ம தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா, இது வரைக்கும் மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரா, அட்லீஸ்ட் அந்த வேட்பாளர் பேரையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுறோமா? இல்லையே. ஓட்டு போடுற சின்ன என்ன, கட்சி தலைவர் யாரு, அவ்வளவுதான் நம்முடைய அரசியல் அறிவு. என்னமோ ஊரை திருத்துற, உலகத்தை திருத்துறேன்னு உண்மை பேசுன. இவனுக்கு நல்லவரையே தெரியாதுப்பா. இவனுக்கு என்னைக்குப்பா நல்லவன் கெட்டவன் பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க. இவனுக்கு கணக்கு என்ன, ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட ஒரு பித்தளை பாலான்னு தானப்பா போட்டுருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. என்னைக்கு நாம கட்சியும் சின்னத்தையும் தலைவரையும் பார்க்காம நம்ம தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு நாம் ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய உரிமைகளையும் தேவைகளையும் பிரச்சனைகளையும் ரோட்டில் இறங்கி போராடாம நாம தேர்ந்தெடுத்த நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மெம்பர்ஸ் மூலமா அரசாங்கத்துக்கிட்ட பேசி தீர்வு காண முடியும். அப்படியான ஆட்சிக்கு பேர் தான் மக்களாட்சி. சரி ப்ரோ, இது ஒரு தொகுதிக்குட்பட்ட சின்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக சரி பண்ணலாம். ஆனால் இது ஒரு தொகுதிக்குட்பட்ட பிரச்சனை கிடையாது. இது நேஷனல் இஷ்யூ ஆச்சு. நீட் எக்ஸாம் கொஸ்டின் லீக் ஆனது, அதுக்கு கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி விலகணும் அப்படின்றது ஒரு தொகுதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது நேஷனல் இஷ்யூ ஆச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ், இது நேஷனல் இஷ்யூ தான். இது ஒரு தொகுதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தொகுதி மெம்பர்ஸும் சேர்ந்து தான் ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கிறாங்க. இவ்வளவு ஏன், கல்வித்துறை அமைச்சர் கூட ஒரு தொகுதிக்கு எம்பி தான், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் சம்பல்பூர் கான்ஸ்டிடியூன்சி. ஸோ ஒரு எம்பி இல்லை, ஒவ்வொரு எம்பியும் ஒன்றா சேர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்தா நிச்சயமாக போராடாமையே தீர்வு காண முடியும். ஆனால் அதை பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு போட்ட யாருமே வேட்பாளர் பார்த்து ஓட்டு போட்ட கிடையாது. எஸ், நாம் வெறும் ஓட்டு மட்டும்தான் போட்டிருக்கோம், வேட்பாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கவே இல்லை. அதை பண்ணினது அந்தந்த கட்சிகள் தான். அப்படி இருக்கையில் வேட்பாளர்கள் ஏன் மக்களுக்காக குரல் கொடுக்கணும்? கண்டிப்பாக அவங்க மக்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க. அப்புறம் ஏன்னா மெனக்கிட்டு எது நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதை நான் இப்போது இந்த பிரச்சனைக்காக சொல்லலை. ஏன்னா இந்த பிரச்சனையில் இது எடுபடாது. போராடினா தான் இங்கே தீர்வு காண முடியும். அப்படியான சூழ்நிலையில் தான் நாம் இருக்கோம். ஆனால் இது மாதிரியான சூழலுக்கு நாம் திரும்ப போராடினா தான் இங்கே தீர்வு காண முடியும் அப்படின்ற சூழலுக்கு நாம் திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்றக்காக தான் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு முறையும் நாம் தேர்தலை எதிர்கொள்ளும் போதும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் யார், நல்லவரா கெட்டவரா, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவர் பற்றின முழு தகவலையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை நாம் எதிர்கொள்ளும் போது அந்த பிரச்சனைக்கு ஆதரவாக நாம் தேர்ந்தெடுத்த அந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்களா, நிற்கலைன்னா ஏன் நிற்கலை, நீ நிற்பேன்னு நம்பி தான் உனக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு கேட்குறதுக்கான தெளிவை நம்ம வளர்த்துக்கணும். எந்த அளவுக்கு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி வைக்கிற அளவுக்கு நமக்கு தெளிவும் புரிதலும் இருக்குதோ அதே அளவுக்கு நாம் தேர்ந்தெடுத்த வேட்பாளரை நோக்கி கேள்வி வைக்கிறதுக்கான புரிதலையும் நம்ம வளர்த்துக்கணும். இதை நாம் வருங்காலங்கள்லையாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை ஆன்லைனில் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு தொழிற்சங்க தலைவர் எப்படி நிர்வாகத்துக்கிட்ட பேசி தொழிலாளருக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறாரோ அது மாதிரியான ஒரு நபர் தான் மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு நாம் தேர்ந்தெடுத்த வேட்பாளரில் கூட தீர்வு காண முடியாது. காரணம், ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு சட்டம் இயற்றும் அதிகாரமும் கிடையாது, அதை செயல்படுத்தும் அதிகாரமும் கிடையாது, அதை நிறுத்தி வைக்கிற அதிகாரமும் கிடையாது. அவங்களால முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம், மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்கு பொதுவாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அரசாங்கத்திட்ட போய் பேசுகிறது மட்டும்தான். அதை மட்டும்தான் அவங்களால முடியும். அப்படி அரசாங்கத்துக்கிட்ட பேசும்போது அந்த பிரச்சனையை முழுசாக சரி பண்ணிட முடியுமான்னா அதுவும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அப்படியான சூழலில் இந்த பிரச்சனைக்கு போராடி தான் தீர்வு காண முடியும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும், அவங்களுக்காக குரல் கொடுக்கணும். ஏன்னா அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் இவர். ஸோ அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பாக முன்னாடி நிற்கணும். ஒரு செஸ் போர்டில் ராணிக்கோ மந்திரிக்கோ குதிரைக்கோ யானைக்கோ இருக்கிற பவர்ஸ் எதுவுமே சிப்பாய்க்கு கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு பவர்ஃபுல்லான ட்ரம்ப் கார்டு சிப்பாய்க்கு இருக்குது. அது மாதிரி தான் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும். உதாரணத்துக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் எடுத்துப்போம். அவங்களுக்கு ஒவ்வொரு உறுப்பினரும் முக்கியம். ஒரு 10-12 உறுப்பினர் ஒன்றா சேர்ந்து எங்கள் தொகுதி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்த ஆட்சியுமே போயிடும். இப்படியெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களான்னா இன்றைக்கி அரசியல் சூழலில் இப்படி யாரும் பண்ண போகிறதில்ல. பட் இப்படி ஒரு பவர் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இருக்குது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்.
இவ்வளோ நேரம் வீடியோவில் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுற காரணமாக இருக்கக்கூடிய காரண கருத்தை பற்றி நம்ம பேசவே இல்லைல்ல. இப்போ பேசிடுவோம். சோனம் வாங்சுக் இவர் ஒரு சயின்டிஸ்ட், சோசியல் ஆக்டிவிஸ்ட். நம்முடைய இந்திய இராணுவத்துக்கும் மக்களுக்கும் நிறைய இன்னோவேஷன்ஸ் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. நண்பன் படத்தில் தளபதி விஜயுடைய கொசக்சி பசபிள் கேரக்டர். அந்த கேரக்டருடைய ரியல் பர்சன் வேறு யாரும் இல்லை, இவர் தான் சோனம் வாங்சுக். அந்த படத்தில் வர மாதிரியான கிட்ஸ் ஸ்கூல் மாதிரி இவரும் ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜ் நடத்திட்டு இருக்காரு. இப்போ இவர் நீட் எக்ஸாம் நடந்த குளறுபடிகள் அந்த சீர்கேட்டுக்கு காரணமாக அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லி ஜூன் 28ஆம் தேதியிலிருந்து டெல்லியில் ஜந்தர் மந்தரில் கால வரையின்றி தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு வர்றாரு. அவர் லடாக் சூழியல் சீர்கேட்டுக்கு எதிராகவும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு 2 கோரிக்கைகளை முன்வச்சு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு ஆதரவாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் கூட இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்றதுக்காக பேரணிகளையும் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தின் 20வது நாளான ஜூலை 18 அன்னைக்கு சோனம் வாங்சுக் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமானதுனால டெல்லி போலீஸார் அவரை டெல்லி சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க. நமக்காகவும் நம்முடைய அடுத்த தலைமுறையின் கல்விக்காகவும் அங்கே ஒரு உயிர் உண்ணாவிரதம் இருந்து போராடிக்கிட்டு இருக்கு. நம்மளால் நேரடியாக அதுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இதை நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியாவது நம்முடைய ஆதரவை தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். नारी शक्ति जिंदाबाद। बैठ जाइए, आगे जाकर बैठ जाइए। खून बहने के बाद भी मारा। खून बहने के बाद अभी एक डंडा इधर पड़ा है और एक डंडा इधर पड़ा है। देखिए यहाँ पे आपको दिखा रहा था कि भाई मार, एक और मार, उसने मार दिया, उसने मार दिया। अभी इसको मिलने के बाद चोट लग चुकी है और पुलिस और प्रोटेस्टर्स के बीच यहाँ पर गहमा गहमी पड़ गई है और